நானி படம் மூலமா நம்ம மனச கவர்ந்த நேச்சுரல் ஸ்டார் நானியும், ஒரு மிக சிறந்த இயக்குனராவும், தேர்ந்த நடிகராவும் நம்மள கவர்ந்த எஸ்.ஜே. சூர்யா சாரும் இணைஞ்சு நடிச்சு வெளியாகி இருக்கிற படம் சூர்யா சாட்டர்டே. இந்த வித்தியாசமான காம்போல இருக்கிற சுவாரஸ்யம் படத்துலயும் இருக்கா? இல்லையா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது சூர்யா சாட்டர்டே திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடிகிறப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும். சரி, இப்போ சூர்யா சாட்டர்டே படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோமா? தப்பு பண்ணுறவங்கள புரட்டி எடுக்கிற கோவக்கார முரட்டு சிறுவனாக இருக்காரு சின்ன வயசு நானி சூர்யா. இவரோட அம்மா அபிராமி நோயினால தன்னோட கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணன் குடும்பம் இருக்கு. அண்ணன் எந்நேரமும் குடிச்சிட்டு அண்ணி பயங்கரமாக அடிச்சு உதச்சு டார்ச்சர் பண்ணுறதால அவங்கள அண்ணன் கண்ணுக்கே தெரியாத இடத்துக்கு அபிராமி அனுப்பி வச்சிடுறாங்க. இதில் அண்ணனை விட பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு சூர்யா. காரணம், மாமா பொண்ணு மேலே அவருக்கு அவ்வளோ லவ். ஆனால் பையன் அடிதடியில் மன்னனாக இருக்கிறதால அவனுக்கு கண்டாலே பயப்படுற பொண்ணு அவங்க. இப்படி ஒரு சூழலில் பையனோட கோவத்தை நினச்சி கவலைப்படுற அபிராமி ஒரு நாள் மகன்கிட்ட, இவ்வளோ கோவம்லாம் வாழ்க்கைக்காகாது, இனிமேல் உனக்கு கோவம் வந்தால் அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணாத, மனசை கட்டுப்படுத்திக்கோ, யார் மேலே கோவமோ அவங்க பேரை ஒரு டைரியில் குறித்து வச்சுக்கோ, ஒரு வாரம் கழிச்சு அவங்க பேரை பார்க்குறப்போ உனக்கு வந்து பெருசாக கோவம் வரலன்னா அவங்கள மன்னிச்சு விட்டுடு, அப்பவும் கோவம் குறையலன்னா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணிக்கோன்னு சத்தியம் வாங்கிட்டு இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வளர்ந்த இளைஞனா ஹீரோ நானிக்கு ஒரு மாஸ் பில்டப் இன்ட்ரோ. அவர் அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறாமல் கண்ணுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட தப்பு நடந்தாலும், இல்லை அவரே யார் அடித்து நொறுக்குனாலும், திங்கள் முதல் வெள்ளி வரை சண்டே உட்பட எல்லாத்தையும் அமைதியாக பொறுத்துக்கிட்டு ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டாக மக்களுக்கு உதவுற மாணிக்கமாக எங்கே இருக்கானே தெரியாமல் இருக்கிற மாமா பொண்ணு நினச்சி ஏங்கிற பரிதாபத்துக்குரிய காதலனாக இருக்காரு. ஆனால் கடிகாரம் முழு நள்ளிரவு 12 மணியை தொட்டு அது சனிக்கிழமையாக மாறிடுச்சுன்னா ஆள் அப்படியே பாஷாவாக மாறிடுவார். டைரியில் குறித்து வச்சவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஒரு ஆளை சூஸ் பண்ணி பயங்கரமாக அவங்கள அடித்து துவச்சி அதகலாம் பண்ணுறாரு. இந்த டெரர் ஹீரோவுக்கு இன்னொரு டெரராக அந்த ஏரியா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தயானந்தா வந்து சேராரு எஸ்.ஜே. சூர்யா சார். அவருக்கு அவரோட அண்ணன் முரளி சர்மாவோட ஒரு தீர்க்க முடியாத செட்டில்மெண்ட் பிரச்சனை இருக்குது. அது சம்மந்தமாக எப்பெல்லாம் அவருக்கு கோவம் வருதோ அப்போல்லாம் பக்கத்தில் இருக்க குடிசை பகுதிக்கு போயிடுவார். அங்கே இருக்க யாரையாவது பிடிச்சிட்டு வந்து ரத்தம் வழிய தோளும் சதையும் கிழிய பயங்கரமாக அடித்து மிதித்து சித்திரவதை பண்ணுறாரு. இவ்வளோ கொடூரமான ஒரு சைக்கோ அரக்கனும் அநியாயத்தை பொறுத்துக்க முடியாத நம்ம சனிக்கிழமை பாஷாவும் சந்திக்க நேர்ந்தா என்ன ஆகும்? இதுக்கிடையில் ஸ்டேஷனுக்கு புதுசாக வந்து ஜாயின் பண்ணுற பெண் போலீஸ் பிரியங்கா மோகனுக்கும் நானிக்கும் இடையில பூக்கிற காதல், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சஸ்பென்ஸ், எஸ்ஜேஎஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு பிரியங்கா மோகனும் அந்த குடிசை பகுதி மக்களும் படுற பாடு, கடைசியில் இந்த சைக்கோ அரக்கன் கிட்ட இருந்து மக்களையும் பிரியங்காவையும் நானி காப்பாத்தினாரா இல்லையாங்கிறது தான் கதை. கேட்கவே காரசாரமாக ஆந்திரா காரத்தோட மசாலா தூக்கலான கதையாக தெரியுதா? ஆக்சுவலாக டேரக்டர் விவேக் ஆத்ரேயா அப்படி தான் அந்த படத்தை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் மசாலா பேக்கேஜாக கொடுத்துருக்காரு. என்ன ஒன்று, படத்தில் லாஜிக்ங்கிற விஷயம் ஒரு சீனில் கூட சுத்தமாக இல்லை. ஆனால் நிறைய இடங்கள் அவரோட பிரில்லியண்டான மேஜிக்கல் ரைட்டிங் அந்த லாஜிக் ஓட்டைகளோட நம்ம வாயை சேர்த்து அடைச்சிட்டு அடுத்த காட்சிக்கு எடுத்துகிட்டு போயிடுது. அந்த அளவுக்கு கதையோட பிரமைஸை செட் பண்ண விதத்திலையும், லீட் கேரக்டர்ஸை வடிவமைச்ச விதத்திலையும், முக்கியமான தருணங்களுக்கு பெரிய பில்டப்ஸோட நம்மளை தயார்படுத்துகிற விதத்திலையும், அங்கங்கே ஆச்சரியப்படுத்துகிற அழகான வசனங்கள் மூலமாகவும் டேரக்டர் நம்மளை செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. இந்த மசாலாவில் எங்கே உப்பு இல்லை, எங்கே காரம் இல்லைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். படத்தை ஒட்டுமொத்தமாக தாங்கி நிற்கிறது நேச்சுரல் ஸ்டார் நானியும் நம்ம நடிப்பரக்கன் எஸ்.ஜே. சூர்யா சாரும் தான். நானியோட இன்ட்ரோலாம் செம ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க. ஸ்மோக் எஃபெக்ட்ல, அதுவும் கோபத்தோட சிம்பாலிசமாக ரெட் கலர் லைட்டிங்கில் கேமராமேன் முரளிஜி அவரை காட்டியிருக்கிற விதம் செம மாசாக இருக்கு. சாதுவாகவும் டெரர் ஹீரோவாகவும் அந்த கேரக்டரோட 2 டைமென்ஷனையும் நல்லா உள்வாங்கி நானி அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக பண்ணுறதையும் பண்ணிட்டு எஸ்.ஜே. சூர்யா சார் கிட்டையும் அவரோட அண்ணன் முரளி சர்மா கிட்டையும் நானி டபுள் கேம் ஆடுற காட்சிகள் அவரோட பெர்ஃபார்மன்ஸில் வேற லெவலாக இருக்கு. அதே சமயம் படத்தில் உன் பேர் சூர்யாவாக இருந்தாலும் நிஜமான சூர்யா நான் தான், உன்னை விட இங்கே நான் தான் டாப்னு தெரிஞ்சதால தான் தமிழ் டப்பிங் டைட்டில் என் பேரை போட்டிருக்காங்க சொல்ற மாதிரி எஸ்.ஜே. சூர்யா சார் ஒரு சைக்கோ இன்ஸ்பெக்டரா பயங்கரமா மிரட்டி எடுத்திருக்காரு. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா ஹீரோவா இல்ல வில்லனான்னு பார்த்தா இந்த படத்துக்கு ஆக்சுவல் ஹீரோவே எஸ்.ஜே. சூர்யா தான் தாராளமா சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட கேரக்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லா எழுதியிருக்காங்க. அதை தன்னோட ஸ்கிரீன் டைம்ல கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாம சும்மா 4 6 அடிச்சு வெளுத்து இருக்காரு எஸ்.ஜே. சூர்யா சார். அந்த கேரக்டரோட திமிரும் ஆணவமும் சைக்கோத்தனமும் மக்களை ஒரு உயிரோடு வதைக்கிற காட்சிகளும் கொலவெறியா இருக்குன்னா, அங்கங்க தன்னோட உதவி போலீஸையும் மற்ற கேரக்டர்ஸையும் குத்தி காட்டி கலாய்க்கிற காட்சிகளை நக்கலான நடிப்பால பயங்கரமா சிரிக்க வைக்கிறாரு. முக்கியமா தன்னை அடிச்சவன் நானினே தெரியாம அவரே தன்னை அடிச்சவன் அடையாளம் காட்ட சொல்ற காட்சிகள், அண்ணன் முரளி சர்மா இவரோட உள்நோக்கம் தெரியாம ஏமாந்து பேசுறப்போ அதை கரெக்டா பயன்படுத்திட்டு நாடகம் ஆடுற காட்சிகள்லாம் அவ்வளோ அனாயாசமா எப்படா இருந்தாலும் இப்படிலாம் நடிக்கிறாருன்னு பயங்கரமா வேக்க வைக்கிறாரு. இறைவி, மான்சர், ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், மார்க் ஆண்டனி, ராயன் இவரோட நடிப்பு திறமையை நம்ம வேற வேற பரிமாணத்தில் பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய உச்சம்னே சொல்லலாம். அவரோட பாடி லாங்குவேஜும் எனர்ஜியும், காருக்கு மேலே ஏறி உட்காந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு கெத்தா ஊர் மக்களை மிரட்டுற விதமும், அங்கங்கே குரலை மாற்றி அந்த டோன் டிஃபரன்ஸ்லேயே காட்சியோட சுவாரஸ்யத்தை அப்படியே வேற லெவலுக்கு தூக்கி நிறுத்துறதும்
சத்தியமாக இப்படி ஒரு ரோலை இவரை தவிர வேற யாராலும் பண்ணியிருக்க முடியாது. இவர் இந்த படத்தில் கொண்டு வந்ததுக்காகவே டேரக்டர் எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம். ஹீரோயின் பிரியங்கா மோகன் பெண் போலீஸாக வராங்க. ஆனால் அடிதடி சண்டைனாலே 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடுறவங்க எப்படி போலீஸ் வேலையில் சேர்ந்தாங்கன்னு புரியல. பாதி நேரம் எஸ்ஜேஎஸ் அடிச்சு உதைக்கிறவங்கள அன்பா கவனிச்சுக்கிற நர்ஸ் வேலையை செய்கிறாங்க. அப்புறம் முதல் சந்திப்பிலே பிடிச்சு போகிற நானிக்கு மெசேஜ் அனுப்பி அப்பப்போ சந்திச்சு காதல் வளர்க்குற நானியோட இன்னொரு முகம் தெரியாத அப்பாவி பொண்ணா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அது அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா முக்கியமான நிறைய காட்சிகளில் இன்னும் கூட கொஞ்சம் சிறப்பாக உள்வாங்கி நடிச்சிருக்கலாம்னு தோன்ற அளவுக்கு தான் இருக்குது படத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். இருந்தாலும் இவங்களோட லவ் சீன்ஸில் டேரக்டர் ஒரு இடத்துல ரொம்ப கிளவராக நானியோட நானி படத்தோட ரெஃபரன்ஸை கொண்டு வந்திருக்காரு. அதை மையப்படுத்தி நானியும் பிரியங்காவும் பேசுறதெல்லாம் செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூர்யாவோட அம்மாவா அபிராமி ரொம்ப சின்ன போர்ஷனாக இருந்தாலும் ஒரு அன்பான பாசமுள்ள அக்கறையுள்ள அம்மாவா ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அவங்க கணவரா சாய்குமார் மகன் மேலே அக்கறையுள்ள ஒரு பொறுப்புள்ள அப்பாவா ரொம்ப சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. சூர்யாவோட அக்கா அதித்தி பாலன் மேல நமக்கு பரிதாபம்ங்கிற மாதிரி அந்த கேரக்டர் எழுதியிருக்காங்க. ஆனா அதோட ரைட்டிங்ல எந்த டெப்த்துமே இல்லாததால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு பெருசா இம்ப்ரெசிவா தெரியல. வில்லன் முரளி சர்மால சான்ஸே இல்ல. அவரோட பாடி லாங்குவேஜ், முகத்துல சட்டுன்னு மாறுற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், முக்கியமா ஒருத்தரை கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தன் கெத்த தானே சந்தோஷமா அனுபவிக்கிற மாதிரி அவர் ஆடுற அந்த கியூட்டான டான்ஸ்லாம் அக்மார் முரளி சர்மா ரகம். அப்படி ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் படத்தில் இன்னொரு வில்லனா அஜய் கோஷ் வராரு. ஆனால் அவருக்கு பெருசா வேலை இல்லை. முக்கியமாக அந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் நாடகத்தன்மையோடு எழுதப்பட்டிருக்கிறதால அவர் நல்லா நடிச்சிருந்தாலும் கூட அது எல்லாமே வீணா தான் போயிடுது. படத்தோட காஸ்டிங்ல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் பிரியங்கா மோகனோட சின்ன வயசு கேரக்டர்ல நடிச்சவங்களோட தேர்வு. நிஜமாவே பிரியங்கா மோகனோட சின்ன வயசு போட்டோ பார்த்தா அதில் அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு அச்சசலான முகத்தேர்வு. அந்த சின்ன பொண்ணு தன்னோட போர்ஷனை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சரி இதெல்லாம் விடுங்க, நடிப்புலாம் ஓகே, படம் எப்படி இருக்குன்னு கேட்டா அது முதல்ல சொன்ன மாதிரி தான். கண்ணில் லாஜிக் லென்ஸை மாட்டிக்கிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட இந்த படம் உங்களுக்கு ரொம்ப சுமாராலாம் இருக்காது. நிறைய இடங்களில் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அதே சமயம் மசாலா படத்தில் என்ன லாஜிக்லாம் பார்க்குறதுன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனீங்கன்னா, அதுவும் இது ஒரு தெலுங்கு படம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா இது உங்களுக்கு வழக்கமான ஒரு தெலுங்கு மசாலா படத்தை விட இன்னும் ஒரு படி மேலே தூக்கலான என்டர்டெயின்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா லீட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் படத்தோட மேக்கிங்கும் அவ்வளோ டெரிஃபிக்காக இருக்கு. நானியோட இன்ட்ரோ, எஸ்ஜே சூர்யா சாரோட இன்ட்ரோல் பிளாக் சீனு, நானி செயல்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறப்போ அவர் வீட்டுக்குள்ள ரவுடி கும்பல் வர ஒரு காட்சி ஏற்படுத்துற டென்ஷனு, படத்தோட ஆரம்பத்தில் கடிகாரத்தில் ஒரு 10 நிமிஷம் மாற்றி வைக்கிற காட்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு புரியாமல் யோசிக்கிறப்போ அதை செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல் புத்திசாலித்தனத்தோட டேரக்டர் பயன்படுத்திருக்கிற விதம், படத்தோட கிளைமேக்ஸ் சண்டையை படமாக்கின விதம் எல்லாமே 7 ஸ்டார் தெலுங்கு காரசாரம். அதுக்கு இன்னும் ஒலி சேர்க்கிற மாதிரி பட்டையை கிளப்பியிருக்காரு மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய். படத்தில் இருக்கிற அன்பையும் பாசத்தையும் காதலையும் பயங்கரத்தையும் அரக்கத்தனத்தையும் ஹீரோயிக் மூமெண்ட்ஸையும் பிஜிஎம்லையும் சாங்ஸ்லையும் முழு வீச்சில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருக்காரு. குறைகள்னு பார்த்தா 1-2 இல்லை. இந்த படம் மாதிரி அது ஒரு பெரிய நீளத்துக்கு லிஸ்ட்டாக வரும். அதோட சாரத்தை கொஞ்சம் சுருக்கி பார்த்தோம்னா 2 விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கும் தாண்டி படம் ஓடுது. ஒரு முழு படத்தோட டியூரேஷனுக்கு முதல் பாதி மட்டுமே இருக்கு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு முழு படத்தை பார்க்குற மாதிரி நம்மளை உட்கார வைக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது எடிட்டர் கார்த்திகா சீனிவாஸ் வெட்டி வீசியிருக்கலாம். பாவம் டேரக்டர் அவங்க கையை கட்டி போட்டுட்டதால நாமளும் ரொம்ப பாவமாக மாட்டிக்கிட்டு இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. சரி, முக்கியமான லாஜிக் பஞ்சாயத்துக்கு வருவோம். என்னதான் எஸ்ஜே சூர்யா சாருக்கு நம்ம நடிப்பு அரக்கன்னு பேரை கொடுத்திருந்தாலும் அதுக்காக நிஜமாவே நரகாசரனோட 10 மடங்கு அநியாயம் பண்றவரா அவரோட காட்சியில் எந்த லாஜிக்கும் இல்லாம பண்ணியிருக்காங்க. ஒரு அரசு பொது ஆஸ்பத்திரி வளாகத்தில் அவ்வளோ பேருக்கு முன்னாடி எஸ்ஜே சூர்யா சார் ஒரு அம்மாவோட காரை திரும்ப வேணும்னே இடிச்சு தள்ளுறது, அப்புறம் அந்த குடிசை பகுதியில் சின்ன பொண்ணு முதியவங்கன்னு கூட பார்க்காம மிருகத்தனமா அவர் அடிச்சு சித்திரவதை பண்றதையெல்லாம் யாருமே தடுக்காம கதவையும் ஜன்னலையும் மூடிக்கிட்டு சும்மா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை. என்னதான் போலீஸ்காரன் சைக்கோவா இருந்தாலும் அவன் அடுத்தவங்க அடிக்கிறப்ப பயத்தில் அதை தடுக்க முடியாம வேடிக்கை பார்க்கறது கூட ஒரு வகையில் யதார்த்தம்னு எடுத்துக்கிட்டாலும் சொந்த மகளை கட்டின பொண்டாட்டிய பெத்த அப்பா ஒருத்தன் உயிர் போற அளவுக்கு அடிக்கிறப்போ நிஜமா தன்மானம் உள்ள எவனாவது அது வேடிக்கை பார்த்து சும்மா இருப்பானா? அதுவும் அந்த பகுதியில் இருக்க எல்லாருமே அவ்வளவு கோழைகளா இருப்பாங்க. இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே மொபைல் போன் இருக்கு. ஒரு டிராபிக் போலீஸ் 500 ரூபாய் லஞ்சம் வாங்கினார்னா பைக் சாவியை பிடிங்கி வச்சுக்கிட்டு அடாவடி பண்ணார்னா அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வைரலாக்கி அந்த போலீஸோட வேலைக்கே ஆப்பு வைக்கிற காலம் இது. இதுதான் ரியாலிட்டிங்கிறப்போ புராண காலத்தில் நரகாசனம் எவ்வளோ கொடுமை செஞ்சாலும் அதை சகிச்சுட்டு இருந்த மக்கள் மாதிரி இந்த கால மக்களை காட்டி இருக்கிறது 1% கூட ஏற்றுக்க முடியாத பெரிய பொய்யாவே இருக்கு. ஆக்சுவலாக தப்பு நடந்தால் மத்திய வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுவாங்க. அதே சமயம் எப்பவுமே இந்த மாதிரி அநியாயங்களை தைரியமாக தட்டி கேட்குறவங்க, அதுக்காக குரல் கொடுக்குறவங்க அடித்தட்டு மக்களாக தான் இருப்பாங்க. அந்த பெரிய உண்மையை படத்தில் மொத்தமாக குழி தோண்டி புதைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இது கண்டிப்பாக ஒரு மோசமான படம்லாம் கிடையாது. டிக்கெட்டுக்கு கொடுக்குற காசுக்கு மொத்தமாக நம்மளை ஏமாற்றிடாம அன்பு, பாசம், காதல், சண்டை, பாட்டு, சென்டிமெண்ட், காமெடின்னு எல்லாமும் சரி விகிதத்தில் கலந்த ஒரு பக்காவான மசாலா பேக்கேஜ். டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு படம். முக்கியமாக நானி அண்ட் எஸ்ஜே சூர்யா சாரோட அட்டகாசான பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனில் ஹாலுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.